சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலினை பாராட்டி பேசினார் ஓ பன்னீர்செல்வம் ஆதரவு எம்எல்ஏ ஐயப்பன். வரும் தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று ஸ்டாலின் முதலமைச்சராக வர வேண்டும் என ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏ ஐயப்பன் சட்டப்பேரவையில் பேசியிருக்கிறார். எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆசையுடன் ஸ்டாலின் முதலமைச்சராக மீண்டும் வர வேண்டும் என ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏ ஐயப்பன் தெரிவித்திருக்கிறார். பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலினை ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏ பாராட்டி புகழ்ந்து பேசியதால் தமிழக அரசியலில் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. முன்னதாக சட்டப்பேரவை வளாகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து ஓ பன்னீர்செல்வம் பேசியிருந்தார். முதலமைச்சர் ஸ்டாலினை ஓபிஎஸ் சந்தித்தது மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று தகவல் வெளியான நிலையில் தற்போது சட்டப்பேரவையில் ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏ முதலமைச்சரை புகழ்ந்து பேசியிருப்பது சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தை மாதத்திற்கு பிறகு தேர்தல் நிலைப்பாட்டை அறிவிப்பதாக ஓபிஎஸ் கூறிய நிலையில் ஆதரவாளர்கள் பலர் திமுகவில் ஐக்கியமாகியுள்ளனர். ஓபிஎஸ்க்கு அரசியல் நகர்வுகள் குறித்து ஆலோசனை வழங்கிய பன்ருட்டி ராமச்சந்திரனும் தனி கட்சி தற்போது தொடங்கியிருக்கிறார். ஆதரவாளர்கள் திமுகவில் ஐக்கியமான நிலையில் திமுக ஆதரவு நிலைப்பாட்டை ஓபிஎஸ் எடுக்கிறாரா என அரசியல் களத்தில் கேள்வி எழுந்திருக்கிறது. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலினை பாராட்டி ஓ பன்னீர்செல்வம் ஆதரவு எம்எல்ஏ ஐயப்பன் பேசியிருக்கிறார். இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வருகின்ற தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று தமிழகத்தின் முதல்வராக நமது மாண்புமிகு தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வர வேண்டும் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆசியோடும் புரட்சி தலைவி அம்மா ஆசியோடும் மீண்டும் மீண்டும் வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் அவர்களை வாழ்த்தி எங்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களின் வாழ்த்துக்களோடு நான் நன்றி கூறி எனது தொகுதி மக்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன். ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏ முதலமைச்சரை புகழ்ந்து சட்டப்பேரவையில் தற்போது பேசியிருக்கிறார். இதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம்? அது குறித்த முழு விவரம். தமிழ்நாடு சட்டப்பேரவையினுடைய இந்த ஆட்சியினுடைய நிறைவான நாள் இன்றைக்கு இடைக்கால பட்ஜெட்டுடைய பதிலுரையை கேட்காமல் அதே போல ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் கொடுத்த தொடக்கத்திலையுமே அதிமுக வெளிநடப்பு செய்தாங்க, புறக்கணித்தாங்க. இன்றைக்கு அதே போல அதிமுக புறக்கணிச்சிருக்கு, பாஜக புறக்கணிச்சிருக்கு. நிறைவு நாள்ல திமுகவுடைய கூட்டணி கட்சிகளை சார்ந்தவர்கள் இந்த திமுக மற்றும் திமுக ஆட்சியை பாராட்டி பேசிட்டு இருக்காங்க. அது இயல்பான ஒன்றுதான். ஆனால் கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக சார்பில் உசிலம்பட்டி தொகுதியில் போட்டியிட்டு வென்றவர் ஐயப்பன். அவர் தற்பொழுது ஓபிஎஸ் ஆதரவு அணியில இருக்கிறார். ஓபிஎஸ் அணியில ஓபிஎஸ், உசிலம்பட்டி ஐயப்பன், அதே போல ஒரத்தநாடு வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் என்று 4 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. அதுல 2 பேர் திமுகவுக்கு போயிட்டாங்க. இவர் மட்டும்தான் ஓபிஎஸ் கூடவே இருக்கிறார். இப்போ ஓபிஎஸ் கூடவே இருக்கிற அவர் இன்றைக்கு அதிமுகவுடைய சட்டப்பேரவை உறுப்பினராக இப்போது வரை அவர் கருதப்படுகிறார். இந்த சூழல்ல அவர் இப்ப பேசுகின்ற ஓபிஎஸ் ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிற அவர் இந்த ஆட்சியை ஆதரித்து பேசியிருக்கிறார், முதலமைச்சரை புகழ்ந்து பேசியிருக்கிறார். இப்ப இன்றைக்கு காலையில பார்த்தோம்னா முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தனது மகன் முன்னாள் எம்பி ரவீந்திரநாத்தோடு சென்று முதலமைச்சரை சந்திச்சு பேசினதையும் பார்த்தோம். சட்டப்பேரவை வளாகத்திலே முதலமைச்சர் பேசியிருக்கிறார், அதே சந்திச்சு பேசியிருக்கிறார் ஓபிஎஸ். அவர் ஆதரவு சட்டப்பேரவை உறுப்பினர் ஐயப்பன் என்ன கருத்தை தெரிவிச்சிருக்காருன்னா, எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சியோடு மீண்டும் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சரா வருவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓபிஎஸ் தரப்பை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அரசியல் ரீதியாக ஆலோசகராக இருந்த பன்ருட்டி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அதிமுக என்று ஒரு கட்சியை தொடங்குவதாக அறிவித்திருக்காரு. இனிமே ஓபிஎஸ் நம்பி எந்த பயனும் இல்லைன்னு அவர் வெளிப்படையாக நேற்று அறிவித்ததை பார்க்க முடிகிறது. ஏற்கனவே அவருடைய தீவிர ஆதரவாளராக இருந்த இந்த அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவுடைய இணை ஒருங்கிணைப்பாக இருந்த
ஒரத்தநாடு வைத்திலிங்கம் முன்னாள் அமைச்சர், அதிமுக ஜெயலலிதா பொதுச் செயலராகவும் இருந்த காலகட்டத்தில் கட்சி ரீதியான நிர்வாகத்தை மேற்கொள்கிற 4 அணி 5 அணியில இருந்த வைத்திலிங்கம் அவர் தற்பொழுது திமுகவில் சேர்ந்துட்டார். அதே போல மனோஜ் பாண்டியன் அவரும் திமுகவில் சேர்ந்துட்டார். இந்த சூழல்ல இப்ப இருக்கிறது இவங்க 2 பேர் மட்டும்தான். அதுல ஓபிஎஸ் உடைய நிலைப்பாடு என்னன்னு இன்னைக்கு ஒரு முதலமைச்சரை சந்தித்ததற்கு பிறகு அவர் திமுகவில் சேர்கிறாரா அல்லது திமுக ஆதரவு நிலைப்பாடை எடுக்க போகிறாரா என்கிற கேள்வி எழுந்திருக்கிற சூழல்ல ஒரு பக்கம் எதிர்கட்சிகள் காரசாரமான விவாதங்களை எடுத்து வச்சு குற்றச்சாட்டை எடுத்து வச்சு வெள்ளெடுப்பு செஞ்சிருக்கிற சூழல்ல ஐயப்பன் உசிலம்பட்டியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் பாராட்டி பேசியிருக்கிறார். காலை உணவு திட்டம் என்பது எந்த தேர்தலில் ஓட்டு போடுவதற்காக கொண்டு வந்த திட்டம் இல்லை, இதை ஏன் பாராட்டி பேச மாட்டேங்கிறீங்க, 5000 கொடுத்துட்டாங்க கூப்பாடு போட்ட தலைவர்கள்லாம் இன்னைக்கு யாரையுமே காணும் அப்படி பேசியிருக்கிறார். வரும் தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக வர வேண்டும்னு, எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சியோடு மு.க. ஸ்டாலின் முதல்வராக மீண்டும் வர வேண்டும்னு ஒரு பேசியிருக்கிறாரு. ஓபிஎஸ் அரசியல் நகர்வுல தான் பேச விரும்பியதை தான் பேச வேண்டியதை தன்னுடைய ஆதரவாளரை விட்டு நிறைவு நாள்ல பேச விட்டுருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அப்போ ஓபிஎஸ் நிலைப்பாடு என்னவா இருக்கும்? 2024 மக்களவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் ராமநாதபுரத்துல அவர் சுயேட்சை சின்னத்துல பலாப்பழ சின்னத்துல பாஜக கூட்டணியில போட்டியிட்டார். அதிமுக வேட்பாளரை பின்னுக்கு தள்ளி 2ஆம் இடத்திற்கு வந்தார். அதிமுக 3ஆம் இடத்திற்கு சென்றது. அப்ப தனக்கென்ற ஒரு தனி செல்வாக்கை குறிப்பாக தென் மாவட்டங்கள்ல ஓபிஎஸ்க்கு இருக்கு என்று கருதப்படுகிறது. அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் தொடருவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இப்போது வரைக்கும் அவர் உறுதியான நிலைப்பாட்டை அறிவிக்கலாம். ஆனா இன்றைக்கு காலையில முதலமைச்சரோடு அவர் சந்தித்ததும் அவர் சந்திப்புக்கு பிறகு தற்பொழுது அவருடைய ஆதரவு எம்எல்ஏ உசிலம்பட்டி ஐயப்பன் இந்த திமுக அரசை ஆதரித்து பேசியிருப்பதும் முதலமைச்சரை பாராட்டி பேசியிருப்பதும் ஓபிஎஸ்னுடைய அடுத்த நகர்வு என்ன என்பதை வெளிப்படுத்துகிற அல்லது சுட்டிக்காட்டுகிற வகையில இருப்பதாகவே அரசியல் நோக்கர்களால் பார்க்கப்படுகிறதா? தகவல்களுக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன்.